நடிகர் தனுஷ் தனது மகன் என கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சர்ச்சை ஏற்படுத்திய முதியவர் உயிரிழந்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த தம்பதி கதிரேசன், மீனாட்சி இருவரும் நடிகர் தனுஷை தங்கள் மகன் என கூறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தனர். பள்ளி படிப்பின் போது வீட்டை விட்டு வெளியேறிய தங்களின் மகன் கலைச்செல்வனை நடிகர் தனுஷ் என்று கூறிய தம்பதி தனுஷை தங்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிடுமாறு மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதை எதிர்த்து நடிகர் தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி தம்பதி கொடுத்த வழக்கில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் 70 வயதான கதிரேசன் கடந்த சில வருடங்களாகவே உடல்நலக் குறைவால் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ராமநாதபுரம் அரண்மனை அருகே பயணிகள் இறங்கும் முன் பேருந்து இயக்கப்பட்டதால் நிலை தடுமாறி மூதாட்டி ஒருவர் கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அங்கிருந்தவர்கள் உடனடியாக மூதாட்டியை மீட்டு சாலையோரம் அமர வைத்தனர். பேருந்தில் இருந்து மூதாட்டி கீழே விழுந்ததை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து அரசு பேருந்து புறப்பட்டது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.